யார் ராணி? இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப திடீர்னு வந்து என் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்க. இருக்கிற பிரச்சனை எல்லாம் இவன் பிரச்சனை தான் எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு. அடுத்த பிரச்சனை இப்ப எதுக்கு இவன் கூப்பிடுறான்னு தெரியலையே. ஹலோ, என்னடா ட்ரக்ஸ் எங்க போச்சுன்னு தீவிரமா தேடிட்டு இருக்க போல இருக்கு. இல்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யாரு நீ? சத்தியமா சொல்லு, நீ ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கியா? டேய் டேய் டேய், உன்னெல்லாம் மூஞ்சியை பார்த்தா இல்லடா, நீ பேசுறத கேட்டாலே நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். இந்த பாரு, இப்ப இங்க எனக்கு வீட்டுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. உன்னோட பிரச்சனையை மட்டும் நான் நினைச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. ஓ, அது ஏன் பிரச்சனையா? உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையாடா? அது இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. டேய் டேய், உன்னை திட்டுற மூட்ல நான் இப்ப இல்ல. எனக்கு இங்க இப்ப வேற பெரிய பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைய உங்க அக்காவால தான். என்னோட அக்காவா? வருமா, எங்க அக்கா உன்னை என்ன பண்ணாங்க? அவகிட்ட ஒரு பென் டிரைவ், அதுல என் ட்ரக் டீலிங் சம்பந்தப்பட்ட ப்ரூஃப் எல்லாமே டீடைல்டா அதுல இருக்கு. வாட்? எங்க அக்கா கிட்டயா? அத மட்டும் உங்க அக்கா வெளியே விட்டாங்கன்னா மினிஸ்டர்ல இருந்து நிறைய பெரிய தலைங்க எல்லாரும் மாட்டுவாங்க. அதோடைய இம்பாக்ட் பெருசா இருக்கும். அக்காக்கு எப்படி இந்த பென் டிரைவ் கிடைச்சது? அத தெரிஞ்சுக்கிறது இப்ப முக்கியம் இல்லடா. எப்படியாவது உங்க அக்கா கிட்ட இருந்து அந்த பென் டிரைவை எடுத்துடணும். வர்மா, நான் திரும்பவும் சொல்றேன், தயவு செஞ்சு என்னோட அக்காவையோ இல்ல என் குடும்பத்து ஆளுங்களையோ எதுவும் பண்ணணும்னு யோசிக்காத. ஏய், நான் ஏன்டா அப்படி யோசிக்க போறேன்? ஏன்னா அந்த பென் டிரைவ் அக்கா இந்திராணி கிட்ட இருந்து எடுத்து தர போறதே நீதானடா. வர்மா, என்ன என்ன விளையாடுறியா? நான் எப்படி அதுவும் என் அக்கா கிட்ட இருந்து? வர்மா, இங்க பாரு, அது அவ்வளவு ஈஸியான விஷயம்லாம் இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? உங்க அக்கா அந்த ப்ரூஃப வெளியே விட்டா நான் காலி. காலினா என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என் பிசினஸ் படுத்துரும். யாரும் என்ன நம்பி டீலிங் வச்சுக்க மாட்டாங்க. வர்மாவுடைய அடையாளமே அதானடா. என் அடையாளத்தை அழிச்சுட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் வேற வழி இல்லாம உன் குடும்பத்துல பெரியவங்கல இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் ஒவ்வொருத்தரையா போட்டு 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 தள்ளி விளையாடு. இதெல்லாம் தேவையா உனக்கு? மொட்டை மாடியா? நான் ஏன் அங்க போய் படுக்கணும்? இத்தனை நாளா நான் இங்கதானே படுத்து தூங்கிட்டு இருந்தேன். இத்தனை நாளா இருந்தது வேற. ஆனா இப்போதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கீங்களே. நாளைக்கு உங்களை கட்டிக்க போற பொண்டாட்டிக்கு இது தெரிஞ்சா அவ தப்பா நினைப்பால. அதனாலதான் சொல்றேன், நீங்க இங்க படுக்க வேண்டாம், மாடியில போய் படுங்க. சரி, நான் மாடியில படுத்திருக்கிறத யாராவது பார்த்து ஏன் இங்க படுத்திருக்கேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ரூம்ல சரியா காத்து வரல, வேர்க்குது, அதான் இங்க வந்து படுத்திருக்கேன்னு சொல்லுங்க. இந்தாங்க, போங்க. என்ன இலி, முடிவு பண்ணிட்டியா? நான் எப்போ முடிவு பண்ணிட்டேன், நீங்க தான் இன்னும் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. ஆனா நான் இன்னும் அதுக்கு பிக்ஸ் ஆகலையே. என்னாலலாம் போக முடியாது. ஐலி, இங்க பாரு, நீ பண்றது சரியில்லை. நான் கரெக்டா தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்ன நீ விட்ட ஓவரா பண்ணிட்டு இருக்க? நானா ஒன்னும் ஓவரா பண்ணல, நீங்க தான் ஓவரா பண்ணிட்டு என்னால இருக்கீங்க. மேல போய் படுக்க முடியாது, எனக்கு ஏசி வேணும், நீ வேணா போய் படு.
ரூம் இல்ல ரூம் இல்லையா? போடா அங்கே போய் பார்ப்போம். ஓகே. போடா. இங்க இல்லடா, வாடா. நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போங்க. வாடா, நாம இந்த பக்கம் போவோம். யாரோ நீங்க? பாவை, ஓடுறா பாரு, விடாதீங்க.